நமக்கு தந்திருக்கின்ற இந்த அருளின் காலத்திற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். அங்கு மக்களுக்கான தியான நாட்களாக இந்த நவ நாட்கள் அமைந்திருக்கின்ற வகையில் இந்த நாட்களிலே இறைவாற்றியை நாங்கள் ஆழமாக உள்வாங்கி உமக்குரிய மக்களாக பயணிக்க உமக்கு அருளும் ஆசிரியரையும் பொழிந்து மெய்வழி நடத்தியருளும். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித நிக்கோலாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உங்கள் பாதுகாவலரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருமுகோழியை மீது வீசுவீராக. அப்பொழுது உலகமும் அது வழியை அறிந்து கொள்ளும். புறையினத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்கள் இனத்தாரும் உம்மை போழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே எங்கள் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. மக்கள் இனத்தார் உம்மை போழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனைந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடியில் எவரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மீதிறங்கிய மக்கள் பாக்கியத்தை அடையும்படி கீழிவை செய்தரணும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உமது திருக்குமாருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும். ஆமேன். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஓடிவர முதுமைகள் வாரினில் புரிந்தினே மணிமகுடம் தருகின்றாய். ஏதுவின் பாடுகள் வேறிலே பக்தியாய் விளங்கி நின்றாய். கத்தர் பாடுபட்ட திருத்தரம் தரிசிக்க நீர் எருசலேம் பயணமானாமே. அவர்களை விடுவித்து அனுப்பவில்லையோ? கப்பலில் பிரயாணம் செய்பவர் மடிகையில் உமை நோக்கி வேண்டவில்லையோ? கருணையாய் கப்பலில் தோன்றி நீர் அவர்களை கரை சேர்த்து வைக்கவில்லையோ?
நாடு வந்தாய். அந்நாட்டு ஆயர் இறைவாதமைதால் புதியாயர் தெரிவு செய்ய பனாயர் கூடியே கலங்கிடும் போதினிலே இறையவரொரு நிற்க அதிகாலை ஆலயம் அன்புடன் முன்பரும் ஆனந்தமிக்காரே பேராயர் பதவிக்கு அபதகம் செய்யவென்று திருவாக்கு உரைத்ததினார். செம்பவள மணி மாலையும் தினகரன் போலவே பல திறந்தளிர் தீபம் சிறந்திட பிரகாசமும் நேருற்ற மெழுகுதிரியாயிரம் கோடியும் நின்று நிலவாயிருக்க நீடாளிமதிரை போலவே பலமுரது நிலமதிரவே மானுடர்கள் தம்பிடிகள் தீரென்று பாதமதை வேண்டி நிற்க பக்தியோடு தேசியங்கள் துத்தியம் கூறிட பலவடிகள் திடுதிடுவெனவே தாருற்ற மிருசுவிலுக்கரசனாய் வருகின்ற சிட்டனி கொலாவு தங்க திங்காதன கொலுவளம் தருளினார் சரணமலர் போற்றுவோமே. சுகமுள்ளோர் போற்று கனியே திக்கற்ற வறியதுரை மக்கள் மூவேரையும் சகமீது மன்றல் செய்ய பொருளுதவீந்தவா புண்ணியம் மிகுந்தவா பொங்கு மார்கழிதனிலே பூம்போதில் அடித்துட்ட புயலனை நீக்கினாய் புனிதமீறா நகரிலே பலியினை சரித்திரமாகும்
போற்றி புகழ்ந்து கொண்டாடுவது பங்கு மக்களாகிய எமது முக்கிய கடமையாகும். புனிதரின் கொடியை எம் சொந்தங்கள் சுற்றங்கள் சூழ்ந்து ஏற்றி மகிழ்வுறுவதும் இன்றைய நாள் எம் மண்ணின் விடியலுக்காய் தம் இன்னுயிர்களை தியாகம் செய்த எம் உறவுகளை நினைக்கும் ஓர் புனித நாளாகும். தமது இளமை பருவத்தை தியாகம் செய்து தம் உயிரை துச்சமாக மதித்து மக்களின் நலன்களுக்காக அவர்கள் செய்த தியாகத்தின் அர்ப்பணிப்பை ஏற்று படை வீரனாக அல்ல இரக்கமுள்ள நடுவராக இருந்து மண்ணின் விடுதலைக்காய் குறைகுடிக்குள் கண்மூடி தீளும் ஒவ்வொரு செல்வங்களின் அர்ப்பணிப்பை ஏற்று இன்று இவர்களின் தியாகத்தை நினைத்து இந்த நவ நாட்காலத்திலே எங்களோடு தங்கியிருந்து இறை வார்த்தையை பகிர்ந்து இறைவனோடு ஆழமான அனுபவ வாழ்வுக்குள்ளங்களை விட்டு செல்ல வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை ரெமோஷன் அம்பலவரி தியாகிகள் அவர்களை மனப்பூர்வமாக எங்கள் மத்தியிலே வரவேற்கின்றோம். இவர் இளவாளியை பிறப்பிடமாக கொண்டவர். மறையுறைஞர் குழுமத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்து வவுனியாவிலிருந்து பணியாற்றுகின்றார். நான் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கிறன என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே பிரியமான உறவுகளை இன்றைய நாளில் எங்களுடைய பாதுகாப்பதாக இருக்கிற புனித நீக்லாருடைய திருவிழாவை கொடியேற்றி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே நாங்கள் இங்கு கடந்து செல்ல இருக்கின்ற இந்த 9 நாட்களும் ஆண்டவருடைய அருளின் காலமாக, எங்களுடைய மனமாற்றத்தின் காலமாக, எங்களுடைய சுபத்தின் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இந்த புனிதருடைய பரிந்துரை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களை சார்ந்த எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்ற வேளையில் இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த தாய கனவோடு தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து இருந்த ஒவ்வொரு மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுடைய உறவுகள் இருந்தவர்கள் எல்லோரையும் இந்த பலி வழியாக நினைத்து மன்றாடுவோம். கொளுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இஸ்ராயேல் வீட்டாரே, பாலை நிலத்தில் இருந்த அந்த 40 ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ? நீங்கள் சிக்கூத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள். அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் நாள் வரும்.
பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. இருப்பாராக. புனிதமாக்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 2 தொடக்கம் 9 நடைபெற. ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தை நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நினைக்க கூடாது, என்னடா இது ஒரு கேள்வி. இந்த தொடர் மலைக்கையும் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராக இருக்கிற நீக்லாருடைய திருவிழாவை கொடியேற்றி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அப்ப என்னுடைய இந்த கடந்து வந்த இந்த நாட்களில் நான் பிரசங்கத்துக்கு போன இடங்களில் நான் பார்த்த விஷயம், அது இங்கே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த கொடியேற்றம் வந்து இந்த முதலாவது நாள் கோயில் நிறைஞ்ச ஆட்கள் இருப்பாங்க. ஆனா வருகின்ற நாட்கள்ல 2வது 3வது அங்கால நாட்கள்ல ஆட்களை காண கிடைக்காது. கடைசியா போய் வருவாங்க, பேஸ் பஸ்ஸுக்கும் ஃபீஸ்டுக்கும் தான் இப்படி கோயில் நிறைஞ்ச ஆட்களை காண கிடைக்கும். ஏன் இன்றைக்கு எல்லாரும் வாரதுன்னு சொன்னா, ஏன் கிண பேர் வாரது என்னதுக்கு? சுவாமி ஒழுங்கா சிவன் சொல்றாரோ, கொடிமரம் ஒழுங்கா உயர்த்தப்படுவதோ, கைகளெல்லாம் அங்கங்க சரியா இழுத்து கட்டப்படுவது கொண்டு இந்த விடுப்பு பார்க்கறது கிண பேர் வார. இந்த திருவிழாக்கள் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு இன்றைக்கு முதலாவது நாள்ல பல மன போராட்டங்களோட கிண பேர் வந்திருப்போம். நாங்கள் பல மனநிலைகளோட வந்திருப்போம். என்னென்று சில பேருக்கு மகிழ்ச்சி, சில பேருக்கு ஒரு பதட்டமாக இருக்கும். இன்றைக்கு என்ன சரியா நடக்கணும், எல்லாம் சரியா நடக்கணும். சில பேருக்கு கியூரியோசிட்டி, ஒரு அறிவார்வம். யார் சுவாமி பிரசங்கத்துக்கு வந்தது? எங்கட ஃபாதர் யாரை கூப்பிட்டு இருப்பார்? யாரும் வயது போன சுவாமி யாரும் வந்திருக்கிறாங்களோ, இல்லை அதுல சுவாமி மேல கூப்பிட்டு இருக்கிறாரோ,
போன முறை வந்த சுவாமி பரவாயில்லை, இந்த முறை வந்த சுவாமி இப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த பிரசங்கங்களுக்கு மார்க்ஸ் கூட பார்ப்போம். கனவேர் நாங்கள் என்ன செய்வோம், எனக்குள்ள இந்த நாட்களில் பல சஞ்சலம், இந்த பிரசங்கங்களுக்கு போகிற நாட்களில் இந்த நாட்களை கடந்து போய் எனக்குள்ளே ஒரு சஞ்சலமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நவ நாட்களுக்குள்ளதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் கோயிலுக்குள்ள வரும். வாசிக்கிறதுக்கு அடிபாடு வரும், அதுக்குள்ள பிரச்சனை வரும், அன்பியங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இந்த அடியில கிடக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த நவநாட் காலங்கள்ல தான் மேலெழும்பி வரும். ஆனா இந்த காலங்களையும் ஆண்டவருடைய நாங்கள் அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும். இயேசுக்குள்ள பெரியமானவர்களே, இன்றைய நாளில் எங்களுடைய இந்த பிரசங்கத்தை ஒரு கதையோட நாங்கள் தொடக்குவோம். என்று சொன்னால் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கதை. அது ஒரு பெரிய ஒரு ஆமி கேம்ப் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு பெரிய ஒரு இடத்தை சுத்தி அடைச்சிருப்பாங்க. அந்த ஆமி கேம்புக்கு புதிதாக ஒரு ஜெனரல் பதவியேற்கிறார். அப்பொழுது அவர் புதிதாக பதவியேற்கிற போது அவருக்கு முதல் இருந்த ஜெனரல் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எல்லா இடங்களையும் சுட்டி காட்டுகிறார், எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு போகிறார். இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு, இந்த விஷயங்கள் நடக்குது, இதில் இருக்குன்னு சொல்லி கொண்டு போகிறார். அப்பொழுது இந்த புதிதாக வந்த ஜெனரல் பொறுப்படுத்து அவர் ஒரு 10 மணி போல சுற்றி பார்த்து கொண்டு வாகிறார். தனியாக பார்த்து கொண்டு வருகிற போது ஒரு இடத்துல ஒரு மேசை இருக்குது. அந்த மேசையை சுற்றி 2 ஆமைக்காரர் நிற்கிறாங்க. அப்ப இவர் இப்படியே வச்சுட்டு அதில் போயிட்டார். திரும்ப மத்தியானம் போல சாப்பிடுவதற்காக அந்த வழியாக போகிற போது பார்க்கிறார், அதே 2 பேர் அந்த மேசையை சுற்றி நிற்கிறாங்க. இவருக்கு ஒரே குழப்பம், ஏன் இந்த மேசையை சுற்றி நிற்கிறாங்க? ஒன்று வாயில நின்றா பரவாயில்ல, காவல் மாடங்களில் காவலுக்கு நிற்கலாம், அந்த முக்கியமான இடங்களில் காவலுக்கு நிற்கலாம், ஏன் இந்த மேசையை சுற்றி இவங்க 2 பேரும் நிற்கிறாங்கன்னு சொல்லி இவருக்கு சரியான குழப்பம். இவர் ஒன்று இந்த கீழே வந்துட்டு திருப்பவும் பின்னேரம் போல அந்த பக்கத்தால போகிற போது இன்னும் 2 பேர் புதிதாக டேர்ன் எடுத்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. இவரும் அப்படியே ஒன்றும் கேட்காமல் அதால் விட்டுட்டு போயிட்டார். இரவு சாப்பிட போகின்ற போதும் அந்த வழியாக போகிற போது அவர்கள் நிற்கிறார். அப்ப பேர் பொறுமை இல்லை, அவங்களை கூப்பிட்டு அறிஞ்சுவாங்க, என்னத்துக்காண்டி நீங்கள் இந்த மேசையை சுற்றி நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்க? அப்ப அவர் கேட்ட போது அவர் சொன்னார், எங்களுக்கும் ஏன் நாங்கள் நிற்கிறோம் என்று தெரியாது, உங்களுக்கு முதல் இருந்த ஜெனரல் தான் எங்களுக்கு இந்த டேர்ன் போட்டவர், இந்த டேர்னிங் படி நாங்கள் 2 பேரும் 2 பேர் ஒரு நாள் நிற்கணும் என்று சொல்லி இதில் கிடக்கும் என்று சொல்லி அப்போ அவர் சொல்லுவார். அப்போ இவர் என்ன செய்தார், அந்த ஜெனரலுக்கு இவர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி கேட்பார், என்னத்துக்காண்டி இந்த மேசையை சுற்றி 2 பேர் நிற்கணும் என்று அவர் சொல்லுவார், எனக்கும் என்னதுக்கு தெரியாது, எனக்கு முன்னுக்கு இருந்த ஆள் தான் அவர் தான் டேர்ன் போட்டவர், அந்த டேர்னை நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லுவார். அப்ப இவர் அவருக்கு முன்னுக்கு இருந்தவருக்கு கால் பண்ணிக்காக அவரும் இதே பதிலத்தான் சொன்னார், எனக்கு தெரியாது, எனக்கு முன்னுக்கு இருந்தவர் தான் அதை போட்டவர். இப்படி மாறி மாறி கோல் பண்ணி இவருக்கு முன்னுக்கு இருந்த 6 பேர் மட்டும் கோல் பண்ணி கேட்டா ஒருவருக்கும் விட தெரியா. கடைசியாக இவருக்கு எல்லாருக்கும் முன்பாக இருந்த 7வது ஆள் தான் சொன்னார், ஒரு நாள் இந்த இருக்கிற மேசைகள் தளவாடங்கள் எல்லாத்துக்கும் அன்றைக்கு பெயிண்ட் அடிச்சினாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைகள் அவங்க வந்திருந்தாங்க. அந்த பெயிண்ட் அவங்க முட்டிருக்கூடாது, பிரட்டக்கூடாது என்று சொல்லி நான் தான் இந்த 2 பேர் அதில் விட்டு நான் ஒருவரும் கிட்ட வராமல் பார்த்துக்கொள்ளும் உண்டு. இத்தனை வருஷமாயும் அந்த பெயிண்ட் இன்னும் காயலையடான்ற மாதிரி அவர்களை பார்த்து கேட்டார். இயேசுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்னத்துக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அவற்றுடைய உண்மையான ஆன்மீகம் என்ன, அதனுடைய உண்மையான அழைப்பு என்ன என்று நாங்கள் தெரியாமலே, உண்மையான அர்த்தம் தெரியாமலே பல விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி செய்தவங்க இந்த வருஷம் இப்படி செய்யணும், போன வருஷம் அது நடந்தது, இந்த வருஷம் இது செய்யணும் என்று சொல்லி நாங்கள் அந்த பழமை விரும்பிகளாக பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அர்த்தம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான்
இன்றைய நாளிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கிற எங்களுடைய திருவிழாவாக இருக்கலாம், எங்களுடைய திருவிழாவுக்குரிய ஆயத்த நாட்களாக இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய பங்கிலுடைய பாதுகாவலராக இருக்கிற நீக்லாருடைய திருவிழாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் இயேசுவினுடைய சீடன் சீடத்தியாக இருக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டிய எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய பாதுகாவலருடைய வாழ்வை போன்றதாக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய மனித இயல்புகளோடு, தன்னுடைய பலவீனங்களோடு ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நபர். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் அவன் கிறிஸ்தவனாக மாற முடியும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போதுதான் அவன் உண்மையான வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது. இப்படி என்னுடைய பாதுகாவலர் வாழ்ந்தபடியாத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில அவருடைய பெயரால நாங்கள் ஒரு ஆலயத்தை கட்டி அவருக்கென்று நாங்கள் இந்த திருவிழாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மனிதன் பலவீனன், அவன் விழக்கூடியவன், ஆனாலும் அவனால எழ முடியும், அவனால உயர முடியும் என்று ஒரு உதாரண புருஷராக இருக்கிறவர் தான் நம்முடைய இந்த புனிதர். அவருக்கு நாங்கள் திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த ஆயத்த நாட்கள், இந்த நவ நாட்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய தலைப்பு, எங்களுடைய மைய கருத்து என்னத்தை எங்களுக்கு நாளில் சிந்திக்க அழைக்குது என்று சொன்னால், இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த நவ நாட்கள், இந்த 9 நாட்களுடைய தேவையை நாங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய நாள் எங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. நான் முதல் சொன்னது மாதிரி நாம் ஏன் செய்கிறோம், என்னத்துக்கு செய்கிறோம் என்று தெரியாமல் இந்த நவ நாட்களை, இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற மக்களாக நாங்கள் மாறக்கூடாது. இப்படி அர்த்தம் தெரியாமல் நாங்கள் கொண்டாடுகிற போது கடவுள் எங்களுடைய வாழ்விலே தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் அழிவின் திட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் உண்மையாக உணராமல் நாங்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதாக இருக்கிறோம். தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுவார், எங்களுடைய சுயநல வாழ்வால், எங்களுடைய பாவத்தால், ஆவிக்குரிய தன்மையில் நாங்கள் வாழ முயற்சி செய்யாததால் கடவுள் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் அழிவின் திட்டங்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்றோம். இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த 9 நாட்களும், இந்த ஆயத்த நாட்களும் மீண்டுமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய தனிநபர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வருடத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாகவும் அழிவின் திட்டமாகவும் மாற்றுவது எங்களுடைய எல்லோருடைய கையிலும் தான் இருக்கு. அப்ப நாங்க கேட்கலாம், ஃபாதர், ஆண்டவருடைய தருகின்ற அந்த திட்டங்களை, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி உண்மையாக நாங்கள் பெற்றுக்கொள்வது, அழிவின் திட்டமாக மாற்றாமல் எப்படி நாங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வது என்று சொன்னால், வெரி சிம்பிள். என்னது? எங்களுடைய திருவிழா, அதனுடைய இந்த 9 நாட்களுடைய அழைப்பை, ஆன்மீகத்தை நாங்கள் உண்மையாக உணர்ந்தோம் என்று சொன்னால், அந்த திட்டங்களை நாங்கள் ஆசீர்வாதங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த 9 நாட்கள்? எங்களுக்கு தெரியும், இந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த ஒரு வருஷத்துல அந்த ஆனுவல் ரிட்ரீட் என்று சொல்லி, அந்த வருடாந்த தியானம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கும். இப்போ கடந்த நாட்களில் ஃபாதர் போயிட்டு வந்திருப்பார். 5 நாட்கள் 6 நாட்கள் என்று சொல்லி அது ஒவ்வொரு குருக்களும் துறவியும் இந்த வருடத்தில் அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த 9 நாட்கள் இந்த பங்கு மக்களாக, பங்கு திருவையாக ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். என்னத்திற்கு? ஒரு செப நாட்களாக மாற்றுவதற்கு, ஒரு அருளின் காலமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதையும் பவுல் அந்த கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வார், நீங்கள் தூய ஆவியின் கலைகளின்படி வாழ்கின்ற போது அன்போடு, மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, பொறுமையோடு, பரிவோடு, நம்பிக்கையோடு,
எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சமூகங்களிலே, நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற பணி இடங்களிலே நாங்கள் வாழ்கின்ற போது கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டங்களை நாங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த 9 நாட்களில நாங்கள் உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய புனிதராக இருக்கிற நீக்கலாரோ ஆண்டவர் இயேசுவோ இந்த திருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாட வேணும், விமர்சையாக கொண்டாட வேணும் என்று சொல்லி அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க உண்மையாக எதிர்பார்ப்பது, உண்மையாக எங்களிடத்தில் இந்த விரும்புவது எங்களுடைய ஆன்மீக மாற்றம், ஆன்மீக புதுப்பித்தல், உண்மையான உட மாற்றத்தை தான் அவர்கள் எங்கள் எல்லோரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். இன்றைக்கு முதலாவது வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினர் அவருடைய புத்தகத்தில் இந்த எடுக்கப்பட்டது. அவர் சொல்றார், உங்களுடைய திருவிழாவை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்றார். நீங்கள் எரிபலிகளையும் தானிய படையல்களையும் செலுத்தினாலும் நான் அதில் ஒருபோதும் நாட்டம் கொள்ள மாட்டேன். நீங்கள் எந்த முன்னிலையிலே இறைச்சலிட்டு பாடுகின்ற பாடல்களின் ஓசையையும் வீணைகளின் ஓசைகளையும் நான் வெறுத்து அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். நாங்கள் யோசிக்கலாம், என்ன ஃபாதர் இது, நாங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போட நாங்கள் இந்த திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கிறோம், எவ்வளவு பாட்டுகளை நாங்கள் பழக்கி இருக்கிறோம், ஃபாதரோட சேர்ந்து எத்தனை கூட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம், வழிபாட்டு கூட்டங்கள் என்று சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ உங்களுடைய திருவிழாவை வெறுக்கிறேன் அருவருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லுங்க என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய மனதில் நினைக்கலாம். இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆயத்தப்படுத்தலாம், கோயிலை சுற்றி இருக்கிற பகுதிகளை எல்லாம் சிரமதானம் செய்யலாம், 30 அடியில் நீங்கள் கொடிமரத்தில் ஏற்றலாம். வருகின்ற நாட்களிலே வீதிகள் வளவுகள் எங்கும் வர்ண விளக்குகளை போடலாம், சோடினைகளை கட்டலாம். பேஸ்வஸ் பீஸுக்கு நிறைய சுவாயினர் சிஸ்டமரை கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம், பட்டாசுகள் வெடிக்கலாம், வான வேடிக்கைகள் காட்டலாம். உங்களுடைய திருவிழாவை நான் இவற்றை எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், வெறுத்து அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்போது உங்களுடைய வாழ்க்கை இறை விழுமியங்களின்படி வாழ மறுக்கிற போது, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய புனிதருடைய வாழ்க்கை பண்புகளின்படி ஒத்து இருக்காத போது, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்கின்ற விடயங்களுக்கு எதிர்மாறாக இருக்கிற போது, நான் உங்களுடைய திருவிழாவை வெறுப்பேன், வெறுத்து அருவருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார். இயேசுக்களை பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய நடத்தையில, எங்களுடைய சிந்தனையில நாங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால், இந்த 9 நாட்களும், இந்த திருவிழா, இந்த ஆயத்த நாட்கள் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜியா தான் போக போகுது. எங்களுடைய சக்திகளையும் எங்களுடைய நேரங்களையும் விரயம் செய்கிற நாட்களாகத்தான் கடந்து போக போகிறது. இயேசுவிலே பிரியமானவர்களே, எங்களுடைய திருவிழாவுக்காக நாங்கள் ஆலயத்தை நாங்கள் சிரமதானம் செய்திருக்கிறோம், ஆலய இடங்களை, அதை அண்டியுள்ள இடங்களை நாங்கள் சுத்தம் செய்திருக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற குப்பைகளை நாங்கள் சிரமதானம் செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற கோபம் என்கிற குப்பைய, என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற வன்மம் என்கிற குப்பைய, பொறாம, பகைமை, கட்சி மனப்பான்மை, ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் புரளி பேசுகின்ற தன்மைய, அவனை பற்றி இவளை பற்றி கதைக்கிற தேவையில்லாத அந்த குப்பைகளை என்னுடைய உள்ளத்திலே இருந்து நான் உண்மையாகவே சிரமதானம் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற குப்பைகளை நாங்கள் சிரமதானம் செய்ய வேண்டும். குடும்பங்களுக்கு இடையிலே இருக்கிற போட்டி, கணவன் மனைவிகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த ஈகோ, விட்டு கொடுக்காத தன்மை, ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாத தன்மை, அந்த சுயநலம் போன்ற அந்த குடும்பங்களிலே இருக்கிற அந்த குப்பைகளை நாங்கள் என்னுடைய வாழ்விலே இருந்து சிரமதானம் செய்ய வேண்டும். என்னுடைய பங்கு திரு அவையில் இருக்கிற குப்பைகளை நாங்கள் சிரமதானம் செய்ய வேண்டும். என்னென்று ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அவன் அந்த இடம் இந்த இடம், இவன் கோயிலுக்கு அந்த பக்கம், அவன் கோயிலுக்கு இந்த பக்கம், இவன் அங்கே இருந்து வந்தவன் இங்கே இருந்து வந்தவன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய இருக்கிற இடையிலே இருக்கிற அந்த பிளவுகளை, பிரிவுகளை
வெளிக்கொண்டு வராது. அப்படிப்பட்ட அந்த குப்பைகளை நாங்கள் சிரமதானம் செய்வதற்கு இந்த 9 நாட்களும் ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கிறார். இயேசுவுக்குள்ள பிரியமானவர்களே, எங்களுடைய இந்த புனிதருடைய இந்த கொடியை தாங்கிய இந்த கொடிக்கம்பத்தை நாங்கள் இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம், மகிழ்ச்சியினுடைய அடையாளம். எங்களோடு இருப்பவர்களுக்கு, பிற சமயத்தவர்களுக்கு நாங்கள் திருவிழாவை ஆரம்பித்திருக்கிறோம், எங்களுடைய புனிதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாட போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சமூகத்தில் கிறிஸ்தவ விழுமியங்கள் என்ற அந்த கொடியை நாங்கள் உயர பறக்க விடும். அந்த கொடியை உயர்த்தும் போது அது எவ்வாறு அந்த கொடி அந்த விண்ணை நோக்கி உயர்ந்து நிற்கிறதோ, ஆண்டவரை நோக்கி அது உயர்ந்து நிற்கிறதோ, அதுபோல எங்களுடைய உள்ளங்களும் அந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற அந்த கொடியை, அந்த வாழ்வை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டணும். எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களோடு வாழ்கின்ற பிரசமய மக்கள் எங்களுடைய வாழ்வால் அவங்கள் கவரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் வருகின்ற நாட்களில் சோதனைகளை செல்லலாம், கொடிகளை கட்டலாம், வர்ண விளக்குகளை எல்லாம் போடலாம். அது ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாகவும் நன்றியினுடைய அடையாளமாகவும் அது இருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய வாழ்வில் அன்பு, இரக்கம், விட்டு கொடுக்கிற தன்மை, மன்னிப்பு, நன்றி உணர்வு போன்ற அந்த வர்ண விளக்குகளாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளிர் கொடுக்கணும். மற்றவர்கள் எங்களை நோக்கி கவரப்படுகின்ற அந்த கொடிகளாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி நாங்கள் மாறலை என்று சொன்னால் இந்த திருவிழா உண்மையிலே ஒரு அர்த்தமில்லாத திருவிழாவாக இருக்கும். நாங்கள் திருவிழாவுக்கு நிறைய ஃபாதர்ஸை கூப்பிடலாம், சிஸ்டர்ஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம். அது எங்களுடைய விருந்தோம்பலை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதே போல எங்களோடு எங்களுக்காக பணிபுரிகின்ற இந்த பங்கு தந்தையோடு நாங்கள் உடன் நின்று பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவரை பற்றி தேவையில்லாமல் கதைக்காமல், அவருடைய பலவீனங்களோடு, அவருடைய இயலாமைகளில் நாங்கள் சபிக்கின்றவர்களாக அவரோடு கூட பயணிக்கின்ற இறை மக்களாக இருக்கிற போதுதான் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த திருவிழா உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக மாறும். என்னுடைய திருவிழாவுக்காக நாங்கள் நிறைய பட்டாசுகளை கொளுத்தலாம், வான வேடிக்கைகளை காட்டலாம். அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கை நீதிக்கு குரல் கொடுக்கின்றவர்களாக, உண்மைகளுக்காக வெடிக்கின்ற பட்டாசுகளாக, குரலற்றவர்களின் குரலாக நாங்கள் பங்கு சமூகங்களிலே இருக்கிற போதுதான் நாங்கள் கொண்டாட இருக்கிற இந்த திருவிழா உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக மாறும். எனவேதான் இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த ஆயத்த நாட்கள், கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த 9 நாட்களும் வீழ்ந்து கிடக்கிற, ஆசீர்வாதமற்று கிடக்கிற, பாவத்திலே கடவுளை விட்டு தூர விலகி நிற்கிற எங்களுடைய தனி மனித வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை என்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளால் திடப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு, இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வாரா, எனக்கு அதை நாங்கள் பர்சனலைஸ் பண்ணணும். தனிப்பட்ட வீதியில் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிற போதுதான் நாங்கள் உண்மையான மாற்றத்தை எதிர்கொள்ள முடியும், எதிர்மாத மாற்றத்தை நாங்கள் காண முடியும். இந்த இறை வாட்டுகள்ல, இந்த பிரசங்க நேரங்கள்ல ஆண்டவர் சொல்கிற விஷயம், நான் சொல்ற விஷயங்கள் கன விஷயங்களை கதைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய உள்ளத்தை தொடும், என்னுடைய மனதில் அது குறைஞ்சு கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய குரலாக இருக்கிறது. நீ மாற வேண்டும், உன்னுடைய குடும்பம் மாற வேண்டும், நீ பயணிக்கின்ற இந்த பங்கு திறவை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு? 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறை இரக்கத்தின் ஆண்டாக கடவுளுடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை, அவருடைய உடனிருப்பை, அவருடைய நெருக்கத்தை, அவருடைய மன்னிப்பை நாங்கள் உணர்ந்து அன்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த 25ஆம் ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய புனிதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த 9 நாட்களை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய படிப்பினைகளை எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் பதிய வைக்கின்றவர்களாக மாற வேண்டும். இந்த நாட்களில் உடைந்து போயிருக்கின்ற உறவுகளை நாங்கள் புதுப்பிப்பதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே அந்த உறைந்து போயிருக்கிற உறவு, எங்களுக்கும்
இந்த பங்குச்சுவாமிக்கும் இடையில இருக்கிற அந்த உடைந்து போன உறவு, கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில, பங்கு மக்கள் உறவுகள் சொந்தங்களுக்கு இடையில அந்த உடைந்து போயிருக்கிற முறிந்து போயிருக்கிற அந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பண்பை என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்துச் செல்வனாக மாறவன். இன்றைக்கு இந்த நற்செய்தியில சொல்லப்பட்டது போல இந்த ஆண்டவருடைய தோற்றம் மாறியது. அவருடைய ஆடைகள் இந்த உலகிலே இந்த எந்த சலவைக்காரரும் விழுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக மாறியதாக சொல்லப்படுது. அதுபோல எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி மாற வேண்டும். எனவே ஒரு நம் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவருடைய நாளிலே எங்களுடைய உள்ளங்களை தொட்டு எங்களுக்கு சொல்கின்ற அந்த செய்தியை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். என்னுடைய ஆண்டவரே, எங்களுக்கு மீண்டுமாக இந்த நாட்களை தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த திருவிழா ஆயத்த நாட்கள் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய இல்லங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற அருள் புரியும் ஆண்டவரே. நான் ஒன்றும் உங்களுடைய அன்பிலே நிலைத்து நிற்பவனாக இருக்க செய்யும். உங்களுடைய தூய ஆவியினுடைய கனிகள் கொடைகளின்படி வாழ்ந்து உங்களுடைய திட்டங்களை ஆசீர்வாதமாக மாற்றி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பங்கிலே நான் அன்புள்ளவனாக, மற்றவர்களோடு என்னுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்வை பகிர்ந்து கொள்பவனாக மாற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த திருவிழாவும் ஆயத்த நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும், அர்த்தம் உள்ளதாக அமையட்டும். நான் மௌனமாக இருக்காமல் ஆண்டவரே, இதை நான் சிந்திக்கின்ற காலமாக, செயற்படுகின்ற காலமாக மாற்றலும் என்று சொல்லி தந்திருக்கின்ற பாடலூடாக மன்றாடிக் கொள்வோம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டில் வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கின்றது? கணக்கு கேட்க ஆண்டவர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயற்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கொண்டாடுவோம். திரு அவையின் தலைவரான திருத்தந்தை மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் தூய ஆவியின் அருளால் நிரப்பப்பட்டு இந்த ஜூபிலி ஆண்டில் இரக்கத்தையும் அன்பையும் உலகெங்கும் பறைசாற்றும் கருவிகளாக மாறிட அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். ஆறுதலின் ஊற்றாகிய இறைவா, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் மற்றும் வறுமையில் வாடுவோர் அனைவரும் உமது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்று மகிழ்ந்திடவும், உயிர்ப்பினால் மாட்சி பெற்ற உமது திருமகனைப் போல் உள்ளத்தின் உயிர்ப்பினால் அவர்களும் உமது மாட்சியில் பங்கு பெற தகுதியடைய அவர்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டின் அமைதிக்காக மன்றாடுவோம். எங்கள் நாட்டில் நீதியும் அமைதியும் நிலைத்திருக்கவும், மக்கள் அனைவருமே சகோதரத்துவ உணர்வுடன் வாழவும் அருள் புரியும். இந்த ஜூபிலி ஆண்டில் ஒருவர் ஒருவரை மன்னிக்கவும், நல்லிணக்கத்தை வளர்க்கவும் தேவையான மனப்பக்குவத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளிலே பெற்ற பிள்ளைகளை, சொந்த பந்தங்களை இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் எம் உறவுகளுக்காக மன்றாடுவோம். தம் உயிர்களையும் தம் எதிர்காலத்தையும் எம் மக்களின் விடிவுக்காக இந்த ஒவ்வொருவருக்காகவும் வருந்தி துடிக்கும் உறவுகளை தேற்றி ஆறுதல் படுத்தும். அவர்களின் தியாகங்களின் பெறுபேறுகளால் அவர்கள் என்றும் உம்மோடு இன்புற்றிருக்கும் பாக்கியத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காத்து வழிநடத்தும் தெய்வமே, இயற்கையின் சீற்றம், மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து அனைவரையும் காத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி இதயத்தில் காணிக்கை சேர்த்தோம், உம்மையும் அர்ப்பணித்தோம்.
திருப்பலி நிறைவில் நீக்கலார் கழகத்தினர் தங்களுடைய செயல்பாடுகளை மேலும் விரிதாக்குகின்ற விஸ்தரிக்கின்ற வகையிலே அதற்கு நிதி கோருகின்ற வகையில் நிதி சேகரிக்கின்ற வகையில் திருப்பண்டங்கள் திருப்பொருட்கள் பைபிள் டயரிகள் இவை விற்பனையாக இருக்கின்றன. விற்பனை நிலையத்தில் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் மாலை வழிபாட்டின் பின்னர் அது இயங்கும். நன்றி. நம்பிக்கையாளர்கள் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கும் அயலவருக்கும் அன்பு பணி புரிந்து வாழ அமைதியுடன் சென்று வாருங்கள்.